ஒன்றும் இல்லை, இனிமே இந்த யாரு என்னன்னு தெரியாம எவன்கிட்டயும் போய் கடன் வாங்காத, சரியா? ம். சும்மா லைட்டா 2 பேர்கிட்ட விசாரிச்சாலே அவனை பத்தி யாருமே ஒரு விஷயம் கூட நல்லதா சொல்லல. அப்புறம் எப்படி நீங்க அவன்கிட்ட போய் சிக்கினீங்கன்னு தெரியல. அதனால தான் கேட்டேன். சரி, ஓகே, லீவ் இட், பரவாயில்ல. இனிமே அப்படி பண்ணாம பாத்துப்போம். சரிண்ணா. சரி விஜய், நாங்க அப்ப கிளம்பட்டுமா? அண்ணா ஒரு நிமிஷம் உள்ள வாங்களேன். ஓ, விவேக் இருக்கானா? அவர் ஒரு வேலையை வெளியே போயிருக்காருண்ணா. அவன் இல்லாம நான் வந்து என்ன பண்றது? நான் அப்புறம் வரேன். இல்லைண்ணா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஓ அப்படியா? இங்கே பேசலாம்ல? இல்லை வேண்டாம், அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உள்ள போய் பேசலாம் வாங்க. ஓ அப்படியா? இங்கே இருந்துக்கிறேன். இல்லை நந்தினி, நீயும் வரணும், வா. வா. சொல்லு விஜய், என்ன ஏதோ இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்லணும்னு சொன்ன? சொல்றேண்ணா, நந்தினி ஒரு ஆள்கிட்ட போய் கடன் வாங்கினா அவன் மோசமான ஆளு, அது பிரச்சனை ஆயிடுச்சு. கடைசியில நீங்க வந்து அவளை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டீங்க. இது எல்லாம் சரி. ஆனா நீங்க அந்த டெல்லி கிட்ட பணத்தை கொண்டு போய் கொடுத்து நந்தினியை வர சொல்லுன்னு சொன்னப்போ நந்தினி உங்களுக்கு என்ன வேணும்னு அவன் கேட்டான்ல? ஆமா தானே? கேட்டான்ல? ஆமா கேட்டான். அதுக்கு ஏன் நீங்க எந்த பதிலுமே சொல்லல? அவனும் உங்ககிட்ட 2-3 தடவைக்கு மேல அவ உங்களுக்கு என்ன வேணும், அவ உங்களுக்கு யாரு, நந்தினிக்கும் உங்களுக்கும் என்ன உறவுன்னு மாத்தி மாத்தி கேட்டுட்டே இருந்தான்ல. ஆனா அவன் கேட்ட எதுக்குமே நீங்க பதில் சொல்லாமே நின்னுட்டு இருந்தீங்க. நந்தினி அனுப்பு, நந்தினி அனுப்புன்னு அதுலயே தானே நின்னுட்டு இருந்தீங்க. நந்தினி யாருன்னு கேட்டா அவ நான் தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டின்னு சொல்றதுக்கு உங்களை எதுனே தடுக்குது? ஏன் நீங்க அப்படி சொல்லல?